எனக்கு அது அந்த படம் எனக்கு ஒரு லக்கு தான். அது இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கான பலன் கூட சொல்லலாம். ஏன்னா அது வந்து ஒரு ஆர்டிஸ்ட், கேரளா ஆர்டிஸ்ட் பண்ணுது அந்த கேரக்டர். இந்த கேரக்டர் வந்து நடிக்கக்கூடாது, இந்த கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு இந்த கேரக்டராகவே நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு. அவர் என்ன சொன்னாங்கன்னா, நேற்று நீங்கள் லாட்ஜில் ஜீவா சாருக்கு ஆரம்பத்தில் என்ன நம்பிக்கை இருந்தால் இல்லைன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் அவர் ஓகே, தம்பிராமையா மட்டும்தான் டைரக்டர் சொன்னார், கேர்ஃபுல்லாக இரு, அவன் தூக்கி சாப்பிடுவான் உங்களை. நாங்கள் உள்ளே போகும்போது, உள்ள ஜெயிலுள்ள நுழையும் போது எங்களையும் ஃபுல்லாக செக் பண்ணிட்டு தான் போவோம். அக்யூஸில் கையெழுத்து போட்டு எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது, இல்லை எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் எங்களெல்லாம் செக் பண்ணி தான் உள்ள அனுப்பிச்சாங்க. நான் 45 days ஜாலியாக இருந்தோம். 45 days ஜெயிலில் இருந்துருக்கீங்க? ஆமாம், ஜெயிலில் இருந்தோம், உண்மையிலே ஜெயிலில் தான் இருந்தோம். ஒரு கேரக்டராகவே, ஒரு ஊர் மக்களாகவே வாழ்ந்த ஒரு படம். அது இன்னிய வரையும் மறக்கவே முடியாது எங்களால். அந்த படம் August 16, 1947 கௌதம் கார்த்தி. கோர் ஆஃப் சினிமான்னு ஒன்று இருக்கு மேடம். அதை சுற்றி ஒரு 10 சர்க்கிள் இருக்கு. நீங்கள் இந்த 10 சர்க்கிளும் தாண்டி தாண்டி வந்தால் தான் இந்த கோர் ஆஃப் சினிமாவில் ஒரிஜினல் சினிமா உள்ள வர முடியும். சில பேர் ரெக்கமெண்டேஷனு, சில பேர் ஃபேமிலி, சில பேர் சினிமா ஃபேமிலி, அவங்கெல்லாம் டக்கு டக்குன்னு விட்டுருவாங்க. திரைமொழி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் தொகுப்பாளர் விஜே டீனா. இன்றைய நேர்காணல நம்ம கூட ஃபேமஸ் ஆக்டர் சுப்பிரமணி சார் இருக்காரு. ஸோ இவரோட முகம் எத்தனை பேருக்கு பரிச்சயமா இருக்குன்னு தெரியல. ஆனா இந்த நேர்காணல் பார்த்ததுக்கு அப்புறம் அட இவரு தானே அவரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சிந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு, நிறைய சீனியர் ஃபேமஸ் ஸ்டார்ஸ் கூடயும் வந்து சார் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. முதல்ல உங்களோட படம் இப்ப ரீசெண்டா நான் பார்த்தேன், தலைவர் தம்பி தலைமையில்னு சொல்லிட்டு நம்ம ஜீவா சார் நடிச்ச படம். அதுல வந்து நீங்க உங்க கூட இன்னும் 2 பேர் நடிச்சிருப்பீங்க. ரொம்ப நல்லா இருந்தது சார் அந்த படத்துல. வந்து ரொம்ப 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 நன்றி மேடம். அது அந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டருக்கு, ஜீவா சாருக்கு, தம்பிராமையா, இளவரசர் சார், இவங்க எல்லாருக்குமே இந்த இடத்துல ஒரு நன்றியை நான் சொல்லிக்கிறேன். அசிஸ்டன்ட் டைரக்டர் கார்த்திக்னு ஒருத்தர், அவங்க தான் அந்த படத்தில் கேஸ்டிங் பார்த்துட்டு இருந்தாங்க. அவருக்கு முன்னாடி நான் இன்னொரு படத்தில் ஒரு கேஸ்டிங்கில் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே தற்செயலாக இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வேணும்னும் போது அவர் நம்மளை ரெஃபர் பண்ணார். ரெஃபர் பண்ணதுக்கப்புறம் டைரக்டர் பார்த்துட்டு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ஆடிஷன் வச்சாங்க. ஆடிஷனில் செலக்ட் ஆனதுனால இமிடியேட்டாக அடுத்த நாளே ஷூட்டுக்கு போயாச்சு. எனக்கு அது அந்த படம் எனக்கு ஒரு லக்கு தான். அது இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கான பலன் கூட சொல்லலாம். ஏன்னா அது வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு, கேரளா ஆர்டிஸ்ட்டு பண்ணுது அந்த கேரக்டர். அவர் ஆல்ரெடி ஒரு 5 days அந்த கேரக்டர் ஒர்க் பண்ணிட்டார். பட் அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு நம்மளை கூப்பிட்டு வந்தாங்க. அதை நாங்கள் போய் அந்த இடத்துல லொக்கேஷனில் தான் எனக்கு அந்த விஷயமே தெரியும். ஸோ அகெயின் அவங்க 5 days ரீஷூட் பண்ணாங்க. அவர் நடித்த எல்லா இடத்துலையும் நம்மளை ரீஷூட் பண்ணாங்க. அது ஒரு லக்லி கிடைச்ச ஒரு விஷயம். என்னோடய எஃபர்ட்டும் அதில் நான் நிறைய போட்டேன். கிடைச்ச வாய்ப்பை இது மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுல அது ரொம்ப கவனமாக இருந்து அது கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைச்சது. ஆக்சுவலாக அந்த படம் வந்து நல்ல ரீச் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக வந்து ஜீவா சார் கூட ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு மிகப்பெரிய பெருமை. ஏன்னா அவர் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. அண்ட் தம்பிராமையா சார் சொல்லவே தேவையில்லை, அவெல்லாம் எவ்வளோ சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு. காம்படிஷன்ஸ் இருந்திருக்குமே சார் அந்த கேரக்டர்? ஏன்னா அதுதான் மேடம், நான் வந்து ஜீவா சாரோட மோஸ்ட்லி நிறைய படத்தில் ஒரு ஜிம்பாய்ஸாக போயிருக்கேன், ஃபைட்டர்ஸாக போயிருக்கேன், ஜூனியர் ஆர்டிஸ்டாக போயிருக்கேன். அவர் நிறைய படத்தில் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி தம்பிராமையா சார் கூடவும் நிறைய படத்தில் சின்ன சின்ன கேரக்டரில், அதான் சொல்லுவோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ அந்த மாதிரி நின்று அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். இளவரசர் சார் கூடயும் நிறைய பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இவங்க கூட எல்லாரு கூடயுமே காம்பினேஷனில் ஒர்க் பண்ணதில்லை, டைலாக் பேசுறது கிடையாது. ஆனால் அந்த படத்தில் நானும் இருப்பேன், அவங்க நடித்த படத்தில் நானும் நடிச்சிருப்பேன், வேறு வேறு சீன்ஸில் தான் இருந்திருப்போம். ஆனால் இவங்களுக்கு எல்லாருக்குமே என்னை நல்லாவே தெரியும், ஒரு ஆர்டிஸ்ட்டாக எனக்கு தெரியும். அவங்க அந்தந்த படத்தில் அவங்க என்னை பார்த்துருப்பாங்க. நம்மளும் யூஸ்வலாக ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு எப்போ போனாலும் வணக்கம் சொல்கிறது, அவங்கக்கிட்ட பேசுகிறது, அப்புறம் செல்ஃபி எடுத்துக்கிறது, ஃபோட்டோ எடுத்துக்கிறதுன்றதுல ஒரு பழக்கம். இந்த படத்துக்கு போகும்போது அதான் காம்படிஷன் இருந்துச்சு. கேரளா ஆர்டிஸ்ட்டே ஒரு 3 பேர் அதுக்கு போட்டி இருந்துச்சு. அங்கே லோக்கல் ஆர்டிஸ்ட்டும் இருந்தாங்க. டைரக்டருக்கு என்னென்னா, என்னை ஃபஸ்ட்டு நாள் பார்க்கும்போது என்னோட லுக் டெஸ்ட் எடுப்பாங்க இல்லையா, அந்த காஸ்டியூம் போட்டு எல்லாம் பார்ப்பாங்களே, அந்த காஸ்டியூம்ஸில் பார்க்கும்போது அவருக்கு ஓகே ஆகிடுச்சு.
அவர் என்கிட்ட ஒன்றே ஒன்று தான் கேட்டார். அவர் கேரளா டைரக்டர், அவர் ஏற்கனவே ஒரு படம் பண்ண டைரக்டர். அவர் என்ன கேட்டாருன்னா, நீங்கள் நடிக்கக்கூடாது அப்படின்னாரு. இந்த கேரக்டர் வந்து நடிக்கக்கூடாது, இந்த கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு இந்த கேரக்டராகவே நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னாரு. சார் நான் ஒரு சீன் மட்டும், ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்கள், நான் பண்ணி காட்டுறேன், அது ஓகேன்னா நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சார். அவர் என்ன சொன்னார்னா, நேற்று நீங்கள் லார்ஜில் உங்கள் ஆளுங்க கூட நீங்கள் பேசிட்டு சுற்றிட்டு இருந்தீங்க இல்லையா, அதே மாதிரி தான் எனக்கு இங்கே வேணும் அப்படின்னு. ஆக்சுவலாக ஒரு நாள் ஷூட்டுக்கு முன்னாடி ஒரு நாள் பிஃபோராக போயிட்டேன். லாட்ஜில் இருந்தோம், எல்லாருமே ஒரே லாட்ஜில் தான் இருந்தோம். டைரக்டர் எல்லாருமே ஒரே லாட்ஜில் இருந்தோம். நாங்கள் ஒரு கைலி கட்டிட்டு ஒரு பனியனை போட்டு தலையில் துண்டை கட்டிக்கிட்டு கிரிக்கெட் விளையாட்டு இருந்தோம். பார்க்கில் கிரிக்கெட் விளையாடிட்டு அங்கே உட்காந்து பேசிட்டுலாம் இருந்தோம். எல்லோரும் கூடவும் பேசிட்டு இருந்தது போது அவர்கிட்ட கேட்டாங்க, அந்த இயல்பான ஒரு 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 கேரக்டர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு. அதனால சடனாக நம்ம அந்த கேரக்டர்லேருந்து வெளியே, சுப்பிரமணியன்ற கேரக்டர்லேருந்து வெளியே வந்து, அப்புறம் அந்த சீனுக்கான ஒரு மூடு இருக்கும் இல்லையா, அந்த மூடுக்கான ஒரு விஷயத்த பண்ணி காட்டினோன்னே, இதுதான் சார், இது அப்படியே வாங்க அப்படின்னாரு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ரகசியமாக காதில் சொன்னார் ஃபஸ்ட்டு டே. சைலண்ட்டாக வந்து லாஸ்ட்டில் வைலண்ட்டாக மாறுவீங்க, அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்கன்னாரு. பட் எனக்கு கதை தெரியாது, சீக்வன்ஸு தெரியாது, எதுவுமே தெரியாது. அவர் சொன்ன ஒரே விஷயம் என்ன தெரியுமா, சைலண்ட்டாக வந்து லாஸ்ட்டில் வைலண்ட்டாக மாறுவீங்க, கதையோட கிளைமஸோட எதுவே வந்து உங்கள் கையில் தான் இருக்குது, அதனால் பார்த்துக்குங்க அப்படின்ட்டு அந்த ஒரு நாள் பேசினார். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு டே 35 டேஸ் இருந்தோம் நாங்கள் அங்கே. ஜீவா சாருக்கு ஆரம்பத்தில் என் மேலே நம்பிக்கை இருந்ததா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் அவர் ஓகே, டேரக்டர் ஓகேனா ஓகே, எல்லாருமே அப்படி தான் இருந்தாங்க. பட் தம்பி ராமையா மட்டும்தான் டேரக்டர்கிட்ட சொன்னார், கேர்ஃபுல்லாக இரு, அவன் தூக்கி சாப்பிட்ருவான். ஏன்னா அவருக்கு எனக்கு ஒரு காம்பினேஷன் இருந்துச்சு, அவன் தூக்கி சாப்பிட்ருவான், கேர்ஃபுல்லாக இரு, அவனுக்கு வாய்ப்பு கிடைக்காம இவ்வளோ நாள் காத்துட்ருக்கான் அப்படின்னு அவர் மட்டும் சொன்னார். அப்புறம் இளவரசு சாருக்கு எங்களுக்கும் ஒரு காம்பினேஷன் வரும். அந்த பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்குள்ளே ஒரு ஃபைட் ஒரு சில வந்துட்டுருக்கோம். அது இளவரசு சார் அந்த ஆன் ஸ்பாட்டில் ஒன்று சொன்னார், சும்மாவே நிற்க மாட்டேன், ஆனால் ஏதோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறேன்ல அப்படின்னாரு. என்ன சார் பண்ணுறது, கேமரா என் பக்கம் இருக்குல்ல சார் அப்படின்னா. ஆக்சுவலாக என்னென்னா, அவர்கிட்ட அவர் கேமராமேன். ஆக்சுவலாக சார் இளவரசர் சார் கேமராமேன் இல்லையா, அதனால் எல்லாரும் இருந்தாங்க, ஜீவா சார் எல்லாமே இருந்தாங்க. சார் ஒரு காலத்தில் வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு தான் கேமரா, இப்போ கேமராவுக்கு ஆர்டிஸ்ட்டு சார், என்ன பண்ணுறது, கேமரா எங்கெல்லாம் இருக்கோ நம்ம அங்கெல்லாம் நடிச்சா அவனால அப்படின்னோன்னு அவருக்கு ரொம்ப பிடிச்சது அந்த இது விஷயம். ஏன்னா பர்ஃபார்மருக்கும் தான் கேமரா ஆக்சுவலாக, இப்போ அப்படி இல்லை, கேமராவுக்கு தான் பர்ஃபார்மர். அது அந்த காலகட்டத்துக்கு வந்துட்டோம். அது அந்த அந்த டீம் ஒர்க்கு ரொம்ப பிடிச்சது. அது டோட்டலி டீம் ஒர்க்கு தான், எல்லாருமே சரி. எனக்குலாம் தெரிஞ்சு ஜீவா சார்லாம் கேரவானுக்கே போனதில்லை, எங்கள் கூடவே தான் இருப்பார், எல்லாத்தையும் பார்ப்பார். அவர் ஆக்ட் பண்ணுறதை நாங்கள் எல்லாம் பார்ப்போம். அப்புறம் அதில் சின்ன சின்ன கேரக்டர்லாம் நிறைய இருக்குது, எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு 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 தாத்தா கூட ஒருத்தர் பண்ணியிருப்பார், ஜீவா பின்னாடியே சுற்றிட்டு இருப்பார் பார்த்தீங்களா, அந்த கேரக்டர் அவரு சூப்பராக பண்ணியிருப்பாரு. சமையல்காரர் ஒருத்தர், மாப்பிள்ளை ஆக்சுவலாக மாப்பிள்ளையே பண்ணார்ல, அவர் தான் ரைட்டரு. அப்படியா சார்? அவங்க ரைட்டர் அவரு. அப்புறம் மாப்பிள்ளையோட தம்பி அந்த பட்டம் முடிச்சு, அவங்க யூடியூபர் தானே? ஆமா, அம்மாவும் யூடியூபர். டேரக்டர் பாருங்க, அவங்க ஸ்லாங்லயே எல்லாமே பேச வச்சிருப்பாரு. அவங்க அம்மாவும் வந்திருந்தாங்க ஷூட்டிங்க்கு. அவங்க இயல்பாவே ஷூட்டிங் ஸ்பாட்ல அப்படிதான் இருப்பாங்க, அதனால ரொம்ப ஜாலியாக இருந்தது. அப்புறம் அந்த பொண்ணு ஹீரோயினி செம்ம கேரக்டர், அவங்களும் நல்லா ஜாலியாக இருக்கும். அந்த மூடை அப்படியே டேரக்டர் மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தார். அந்த டீமே அப்படியே தான், அது டோட்டலாக அவங்க டெக்னிக்கல் டீம் எல்லாமே, கேமராமேனு, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு, அதை விட ஒரு கொடுமை, அந்த பொண்ணு பின்னாடி ஒருத்தன் சுற்றிட்டு இருப்பான், கடைசி நேரம் வரைக்கும் தாலி கயிறை வச்சுக்கிட்டு இருப்பானே மேடம், அதெல்லாம் அல்டிமேட்டான ஒரு கேரக்டர், அதெல்லாம் செம்ம கேரக்டரு. அவங்க எல்லாருமே அப்படிதான் மேடம், அவ்வளோ ஜாலியாக இருப்பாங்க அவங்க. அப்புறம் அந்த அரசியல்வாதி பின்னாடியே ஒருத்தன், ஒரு பையன் ஒரு ஒயிட் வீட்டில் எங்கள் அண்ணன் கூட அடிச்சுடுவார், அந்த கேரக்டரு. எல்லாருமே சூப்பராக டேரக்டர் அவங்களுக்கான விஷயத்தை கரெக்டாக பயன்படுத்தியிருப்பாரு. அதாவது ஒரு கிராமம் இன்னும் நிறைய விஷயங்கள் அப்டேட் ஆனாலும் எங்களோட சாங்கிய சம்பிரதாயம் இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்துல அந்த படத்தோட மெயின் கருத்து என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுது. என்னன்னு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னன்னா, ஒரு சாவும் ஒரு கல்யாணமும் பக்கத்துல இருக்கும், இவங்களோட வரட்டு ஈகோனால அடிச்சுக்கிறாங்க. அதுதான் மேடம்.
நீ பெரியாளா நான் பெரியாளா பேசி ஒரு அதே சமரசமா தான். பண்ணிருக்கலாம். அதே தான். அந்த படத்துல சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒண்ணே ஒண்ணு ஈகோ தான். உடைங்கடா. அவ்வளோதான். அந்த ஒரே ஒரு 2 பேருக்குள்ள அந்த ஈகோ கிளாஷ் இருக்கு இல்லையா? அந்த ரணகலமாயி டேங்கே ரன்னகலம் உடைச்சிருவாங்க. அவ்வளோ. அது வந்து ஒரு சம்பவம். ஒரு நாள் நடக்கிற ஒரு சம்பவம். 2 வீட்ல நடக்கிற ஒரு சம்பவம். இதுவும் இயற்கையான ஒரு சம்பவம். அதுவும் ஒரு இயற்கையான ஒரு ஆனா ஒண்ணு சம்பவம் நோட் தான். பண்ணீங்களா சார்? அந்த பேசி கீசி ஒரு பரஸ்பரமான பேச்சுல வந்திருந்தா நல்ல கிராண்டா கல்யாணமும் நடந்திருக்கும். மரியாதையா சாவும் எடுத்திருக்கலாம். இவங்க பண்ணதுல அந்த பொண்ணு கல்யாணமே ஆகாம ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடும். கூட்டின்னு போயிட்டு. சாவு வந்து ரொம்ப மோசமா பாவம் அவர் ஒரு பக்கம் அடிச்சிட்டு வந்து அந்த தண்ணியில எல்லாம் இருப்பாங்க. அது ஈகோவால ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போயிடுது. ஈகோவால ஈகோவால. எல்லாம் போச்சு. ஓகே. இந்த படத்தோட சான்ஸ் எப்படி கிடைச்சதுன்னு ரொம்ப அருமையா சொன்னீங்க. அந்த படத்துல என்னென்ன விஷயங்கள் நடந்ததுன்னு. உங்களுக்கு நெறைய படங்கள் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க இல்லையா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது? இதுதான் ரொம்ப பிடிச்ச படம். கரண்ட்ல இது ரொம்ப பிடிக்கும். இதுக்கு முன்னாடி வந்தது சொர்க்கவாசல்னு ஒரு படம். ஆர்ஜே பாலாஜி சார்து. அது ஒரு ஜெயில் உள்ளவே நடக்கிற கதை. அதில் ஆதித்யன்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டரு. அவங்க அந்த படத்தில் அதுவும் ஆடிஷன் தான் ஆடிஷன் அட்டன் பண்ணி செலெக்ஷன்லாம் ஆகிட்டு எனக்கு அந்த கேரக்டரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இது ஜெயில் உள்ள நடக்கிற ஒரு சீனியர் கைதி, உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒரு கைதியோட விஷயம் அந்த படம் பண்ணோம். அது ஒரு 45 டேஸ் வந்து ஒரிஜினல் ஜெயில் உள்ளவே சிவமுகா, கர்நாடகா சிவமுகாவில் இருக்கிற ஒரு ஜெயில் உள்ளவே தான் நாங்கள். எப்படி பெர்மிஷன் வாங்குனீங்க? அது வாங்கியிருக்காங்க அவங்க பயமா மேனேஜர். இல்லையா சார் ஜெயிலுக்குள்ள இல்லை, போறது? அது ஒரு அந்த அவங்க இருக்கிற இடம்லாம் ஒரு பக்கம், நாங்கள் இருக்கிறது ஒரு பக்கம். ஒதுக்கி கொடுத்துட்டாங்க ஆமாம், உங்களுக்கு. ஒதுக்கி எத்தனை கொடுத்தாங்க. செல் ஒதுக்கி கொடுத்தாங்க? அது ஒரு 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 அப்படியே ஒரு 50% எங்களுது, 50% ஒரிஜினல். அப்ப இங்க இருக்க 50% தூக்கி எல்லாம் ஒண்ணா போட்டாங்களா? இல்லை மேடம், இதெல்லாம் கொஞ்சம் டேமேஜான பிளேசஸ். இதெல்லாம் வந்து உபயோகப்படுத்தாத இடங்கள் இருக்கு அப்ப இல்லையா? ரொம்ப மோசமா இருக்குமே சார். இல்லை, அது அவங்க இவங்க எல்லாமே ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அது எல்லாமே கரெக்ஷன் பண்ணிட்டாங்க. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சூப்பராக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதில் அது தெரியவே தெரியாது. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ண மாதிரியே தெரியாது. அப்படியே நேச்சுரலாக இருக்கும். சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் டே அண்ட் நைட் அங்கே தான் இருந்தோம். எங்களுக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு போலீஸ் பாதுகாப்பு. நாங்கள் உள்ளே போகும்போதே, உள்ள ஜெயில் உள்ள நுழையும் போது எங்களையும் ஃபுல்லாக செக் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க. ஐயோ. அட்டனன்ஸில் கையெழுத்து போட்டு எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது. உள்ள எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் எங்களெல்லாம் செக் பண்ணி தான் உள்ளே அனுப்பிச்சாங்க. நான் 45 டேஸ் ஜாலியாக இருந்தோம். 45 டேஸ் ஜெயில்ல இருந்திருக்கீங்க. ஆமாம், ஜெயிலில் இருந்தோம். உண்மையிலே ஜெயிலில் தான் இருந்தோம். நல்லா ஜாலியாக இருந்தோம், ஒர்க் பண்ணோம். ஏன்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி சார், சத்யவேல் பாலாஜி சார், அப்புறம் இவர் நம்ம தனுஷ் அவங்க அண்ணன் அவர், அதுக்கப்புறம் பாலாஜி, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பேர் தாங்க. கேரளா ஆர்டிஸ்ட் ஒரு 2 பேர். காலையில் உள்ளே வந்தால் சாயந்தரம் தான் நாங்கள் எல்லோரும் வெளியே போவோம். அதனால் உள்ளவே ஜாலியாக இருக்கும். அப்படி யார் யாருக்கெல்லாம் ஷூட் டைம் இல்லையோ போய் கிரிக்கெட் விளையாடுவோம். அங்கே உள்ள கிரவுண்ட் இருக்குது, ஜெயிலில் உள்ள கிரவுண்ட் இருக்கு இல்லையா? அதில் நானும் பாலாஜி சார்லாம் ஒரு பக்கம் கிரிக்கெட் ஆடிருப்போம். ஆர்ஜே பாலாஜி அங்கே அங்கே அப்போ சீனியர் அடுத்த சீன் இருக்கான்னு கேட்டுவாங்க அப்படின்னு கேட்போம். இல்லைன்னா நாங்கள் வந்து இங்கே கிரிக்கெட் விளையாடிருப்போம். சம்டைம் டேரக்டர்ஸ் வருவாங்க, அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் வருவாங்க. அது ஜாலியாக இருந்தது. அதுவும் ரொம்ப என்ஜாய் பண்ண ஒன்று. இதுக்கும் முன்னாடி ஒரு கேரக்டராகவே ஒரு ஊர் மக்களாகவே வாழ்ந்த ஒரு படம் ஒன்று இருக்குது. அது இன்னிய வரையும் மறக்கவே முடியாது எங்களால். அந்த படம் ஆகஸ்ட் 16, 1947 ஒரு படம். கௌதம் கார்த்தி. பிரிட்டிஷ்காரன் காலத்தில் ஓகே 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 மலைவாழ் மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு ஒரு படம். அந்த படம் இன்னிய வரையும் என்னால் மறக்கவே முடியாது. அது இதுக்கப்புறம் எத்தனை படம் வந்தாலும் அதை மறக்க முடியாது. அதெல்லாம் லைஃபு. நாங்கள் ஒரு சர்டன் பீப்புள்ஸ் ஒரு 40 பீப்புள்ஸ். அதில் ஒரு ஃபேமிலி, ஊர் ஜனங்க, ஊர் மக்கள், ஊர் தலைவர்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல்லாக ஒரு கேதர் ஆகி நாங்கள் எல்லாம் ஒரே இடத்துல தான் தங்கியிருந்தோம், ஒரே இடத்துல தான் இருந்தோம். அது ஒரு 45 டேஸ்னு வச்சுங்களேன். அந்த மலை மேலே, ஜவ்வாதி மலை மேலே ஒரு கிராமம். கீழே இருந்து ஒரு 180 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டருக்கு மேலே மலை மேலே ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரையும் தான் பஸ்ஸு. அதுக்கப்புறம்லாம் நடந்து தான் போகணும் செட்டு போட்ட இடத்துல. அது ஒரு கிராம மக்களை எல்லாருக்கும் ஒவ்வொரு குடிசை வீடு. அந்த குடிசை வீட்டில் அது கேரக்டராகவே அந்த ஊர் மக்களாகவே வாழ்ந்து சூப்பராக அது அந்த அனுபவம் எக்ஸ்ட்ரானரி ஒரு அனுபவம். அது இன்றைக்கும் நாங்கள் அந்த படத்தில் அந்த நடித்த அத்தனை பேருமே இன்றைக்கி நாங்கள் ஃபேமிலியாகவே தான் இருக்கோம். ஒரு கெட் டுகெதராகவே தான் இருந்துகிட்ருக்கோம். மற்ற படங்கள்லாம் நடித்தோமா அவங்கவுங்க அடுத்த படத்துக்கு போயிடுவாங்க, கான்டாக்ட் இருக்காது. ஆனால் 1947 படத்தை பொறுத்த வரையும் டைரக்டர்லேருந்து கௌதம் கார்த்தி சார்லேருந்து எல்லாருமே இன்றைக்கி ஃபேமிலியாக தான் இருக்கும். இப்போ கௌதம் சாரோட படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு,
மிஸ்டர் எக்ஸ்னு. ஆமா ஆமா. அந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் நாளுக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் டிக்கெட் கொடுத்தாரு. நாங்கள் எல்லாரும் போனோம். 1947 நடித்த மொத்த பேரும் நாங்கள் டீமில் நிறைய பேர் போயிருந்தோம். போய் அவரை போய் பெஸ்ட் பண்ணிவிட்டு அவரும் எங்களோட சேர்ந்து படம் பார்த்தார். அதேமாரி இந்த ட்ரிபிள் டி படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு என்னோட டீம் எல்லாருமே எனக்கு ஃபோன் பண்ணி என்னை வாழ்த்து சொன்னாங்க. கௌதம் கார்த்தி சார்லாம் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் என்ன அவ்வளோ சந்தோஷப்பட்டார் அந்த படத்தை பார்த்துட்டு, ட்ரிபிள் டி படம் பார்த்துட்டு. அவர் ஆர்ஜே பாலாஜி கூட ஃபோன் பண்ணார். அவர் எங்கேருந்து நம்பர் கண்டுபிடிச்சா தெரியல. அவர் ஃபோன் பண்ணி அவர் என்னை சீனியர் தான் கூப்பிடுவார். சீனியர் பிரமாதமாக இருந்தது சீனியர், நான் தான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் அவர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அதனால் ட்ரிபிள் டி படம் பார்த்துட்டு நிறைய பேர் அந்த டீமில் இருக்கவங்க அத்தனை பேருமே எனக்கு பார்த்து சொன்னாங்க. அதேமாதிரி சொர்க்கவாசல் டீமா, இப்போ இந்த சொர்க்கவாசல் டீமில் ஒர்க் பண்ண கோ டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் இப்போ ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கூப்பிட்டு கொடுத்துருக்காங்க எனக்கு இப்போ அடுத்த வாய்ப்பு. அந்த டீம்லேருந்து கூப்பிட்டு கொடுத்துருக்காங்க. இதேமாதிரி இந்த ட்ரிபிள் டி இப்போ பண்ணேன் இல்லையா, அந்த டேரக்டர் இப்போ அடுத்தது ஒரு படம் பண்ணுறாரு. அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆகுது ஆகஸ்ட்டில். மம்முட்டி சாரோட ப்ரொடக்ஷனில், மம்முட்டி சாரோட படத்தில். அதில் எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ஒரு 25 டேஸ் ஒரு கால் ஷீட் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் சொன்னார், நல்ல கேரக்டரு, வாங்க சூப்பராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆகுது. அதுமாரி அடுத்தடுத்து இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஜெயிச்ச படத்துலேருந்து தான் அடுத்தடுத்த வாய்ப்புகள்லாம் வந்துட்டுருக்கு. இப்போ ஜீவா சாரோட இந்த ட்ரிபிள் டி படத்துக்கு அப்புறம் வந்து அதே டைரக்டரோட இந்த படம் மலையாள படம். ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே. வேற யாராவது வந்து உங்களுக்கு அந்த படத்தை பார்த்துட்டு வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்களா? வந்திருக்கு மேடம். இப்போ எனக்கு ட்ரிபிள் டி படம் பார்த்துட்டு நான் 3 படம் பண்ணியிருக்கேன். ஆனால் இத்தனை படமும் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா 1947. ஏன்னா நான் 1947 படத்துக்கு முன்னாடி இருந்த சுப்பிரமணி கேரக்டரே வேற, சுப்பிரமணியே வேற. அப்போ ஜூனியர் ஆர்டிஸ்டாகவும் சின்ன சின்ன கேரக்டர், சின்ன சின்ன டேரக்டர், அதாவது ஒரு படம் ஃபுல்லாக த்ரோட்டாக நான் எந்த படமும் பண்ணலை. அதுக்கு வருவேன், ஒரு சீனில் வருவேன், 2 சீனில் வருவேன், ஒரு 2-3 நிமிஷம் 2 டைலாக் பேசுவோம், இல்லைன்னா ஃபைட் சீனில் வருவோம். ஜிம்பாய்ஸாக போகிறதுனால ஒரு ரவுடிஸாக போவேன், அதில் வருவேன். இப்படி தான் வரும். இன்னொரு படம் வடிவேல் சார், அது நாய்சேகர் ரிட்டர்ன் ஒரு படம் வந்தது. ஆமாம் ஆமாம், நாய்சேகர். அதில் அவரு கூட த்ரோட்டாக வில்லனோட ட்ராவல் பண்ணியிருப்பேன். ஆனால் டைலாக் இல்லை. இப்படி தான் எல்லா படத்துலையும் இருக்கும். த்ரோட்டாக பண்ணாலும் டைலாக் இருக்காது. அப்படி டைலாக் இருந்துச்சுன்னா ஒரு சீன் 2 சீன் இருக்கும். இல்லைன்னா முக்கிய நிறைய பெரிய பெரிய படத்துலலாம் நம்ம என்னதான் டைலாக் பண்ணி என்னதான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாலும் ஃபுட்டேஜ் காரணமாக நம்மளை தூக்கிடுவாங்க, கட் பண்ணிவிடுவாங்க. அதெல்லாம் நிறைய நடக்கும். பட் ஆனால் கட் பண்ணாமல் த்ரோட்டாக எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தது 1947. அதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லா படமும் வாய்ப்புகள். இந்த இப்போ ட்ரிபிள் டி வரையும் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு என்னன்னா அந்த படத்தோட ரீசன் தான். அதுக்கு அடுத்தடுத்த படத்தை பார்த்து பார்த்து வர்றது தான். ஏன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மூலிமா தான் எனக்கு எல்லாமே. அசிஸ்டன்ட் டைரக்டரு, டைரக்டர்ஸு, மேனேஜர்ஸு. இப்போ ஒரு மேனேஜர்கிட்ட கேட்குறாங்க, ஒரு வயசானவர் இந்த மாதிரி கேரக்டர் வேணும், டைலாக் பேச கேரக்டர் வேணும்னு தைரியமாக நம்மளை கூப்பிட்டு கொடுப்பாங்க. அது அந்த பக்கம் அப்படியே வந்துட்டே இருக்கும். சினிமா இல்லாத டைமில் இந்த வாய்ப்புகள் இல்லாத வாய்ப்பு தேடிட்டு இருக்க டைமில் சீரியல் ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன். அதில் ஸ்டாண்டர்டாக போயிட்டு இருக்கு. சீரியல் தானே ஃபர்ஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க? இல்லை, சினிமா சீரியல் ரெண்டுமே மாற்றி அங்கே ஒரு சீரியல் எப்படின்னா ஒரு சீரியலில் ஒரு 4 எபிசோடு பண்ணிட்டோம்னா அதோட 3-4 மாதம் கழிச்சு தான் கூப்பிடுவாங்க. ஐயோ, அப்போ வருமானம்லாம் எப்படி சார்? அது அடுத்தடுத்த சீரியல் அப்படியே சீரியல் தான் 60-70 சீரியல் போகுது. அதனால் அடுத்தடுத்த சீரியல் அப்படியே போயிட்டே இருக்கும். அங்கே கேப்பு கிடச்சிதுன்னா இந்த பக்கம் வருவோம், இங்கே கேப் கிடச்சதுன்னா அங்கே ஏதாவது ஒரு ஃபில் பண்ணிகிட்டே தான் இருக்கும். சின்ன சின்ன ஆடு வரும், சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் வரும், இண்டிவிஜுவல் ஃபிலிம்ஸ் வரும். ஷூட்டிங் பார்த்தா ஏதாவது வந்துக்கிட்டே தான் இருக்கும். நான் எங்களோட முயற்சியும் போயிட்டே தான் இருக்கும். இப்போது போன மாதம் வரையும் ஒரு 30 ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலேயா சார்? இதுக்கு மேலே. அப்போ ஒவ்வொரு படத்துக்கும் அவங்க ஆடிஷன் வச்சு தான் எடுக்கிறாங்க? ஆமாம் மேடம், ஆடிஷன் வச்சு தான் எடுக்கிறாங்க. வேர்ட் ஆஃப் மவுத்தில் இது நம்ம தெரிஞ்ச ஆளு, நீங்கள் நல்லா நடிப்பாருன்னெலாம் இல்லை இருக்கு மேடம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் அந்த அளவுக்கு பெரிய போகலை. இப்போ வந்து இப்போ ஒரு டேரக்டர் ஸ்கிரிப்ட் எழுதுறாருன்னு வச்சிங்கன்னா, ஒரு கேரக்டர் எழுதுறாருன்னா அவருக்கு மெயினில் வந்து ஏற்கனவே எக்ஸைட்டிங்காக இருக்கிற பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் தான் முதல்ல வரும் அவங்களுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா ஆடிஷன் வச்சு தான் எடுப்பாங்க. புரியுது. ஆமாம். இப்போ சுப்பிரமணின்றது வந்து இப்போ நீங்கள் ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க பார்த்தீங்களா, நிறைய பண்ணியிருக்கேன் ஆனால் தெரியல.
அது என்னைக்கு தெரிய ஆரம்பிக்குதோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து கூப்பிட்டு கொடுப்பாங்க. அதுவரை நம்ம தான் போய் தேடணும். ஆனால் நம்ம போய் சொன்னோம்னா ஓகே, ஆமாம்ல, கரெக்ட்ல, நீங்கள் தான் இல்லை, சரி வாங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம்னா சில கம்பெனியில் என்னென்னா ரேண்டமாக ஒரு 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 கேஸ்டிங் வச்சுருப்பாங்க. முக்கியமான ஒரு 10 கேஸ்டிங் வச்சுருவாங்க. அடுத்ததுக்கு தான் ஆடிஷன் பண்ணுவாங்க. இப்போ அந்த ஆடிஷன் நான் அட்டன் பண்ணலைன்னா வேறு யாராவது போயிடுவாங்க. ஏன்னா என்ன மாதிரி வெள்ளைத்தாடி, என்ன மாதிரி கெட்டப்பில் 10-15 பேர் இருக்காங்க. இப்போ ட்ரிபிள் டியில் நடித்ததை பார்த்துட்டு இன்னொருத்தருக்கு பாராட்டு போயிருக்கு. அவர் சொன்னார், இல்லை இல்லைங்க அது நான் இல்லைங்க, அது இன்னொருத்தருங்க. சம்பத்ராம் சாரா? இன்னொரு பழனிவேல் சார்னு ஒருத்தர் இருக்காங்க. இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. என்ன மாதிரியே இருப்பாங்க. சம்பத்ராம் சார் கூட உங்களை? ஆமாம், என்ன மாதிரியே தான் இருப்பார் அவர். சில சமயத்தில் அவங்க பண்ணதை வந்து எனக்கு சொல்லுவாங்க, எப்பா அது நான் இல்லை, அது அவருக்கு தான் அந்த கிரெடிட் அப்படின்னும். அதனால் அந்த பிரச்சனையும் இருக்குல்ல, ஆள் மாறாட்ட பிரச்சனையும் இருக்குது. இதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும். உள்ளுக்குள்ளே இருக்கிற பாலிட்டிஷனையும் கொஞ்சம் தாண்டணும். எல்லா வாய்ப்பும் எல்லாருக்கும் கிடைக்காது. ஆக்சுவலி உங்களுக்கே தெரியும், சில இடத்துல நம்மளுக்கு பேமெண்ட்டும் பிரச்சனைகள் இருக்குது. நம்ம கேட்குற பேமெண்ட்டு கிடைக்காது, அவங்க கொடுக்குற பேமெண்ட் தான் வரும். அதையும் பார்த்துக்கணும். சில இடத்துல பண்ண படங்கள் வந்து நல்லா சூப்பராக பண்ண படம்லாம் வெளியே வராமல் இருக்கு. அது ஏன் சார் அது மாதிரி நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்படுறேன். நான் நல்லா நடித்தேன், ஆனால் இந்த படம் ரிலீஸே ஆகலை, காரணமே தெரியல. அது அப்படிதான், அது வேற வழி இல்லை. அதில் ஏதாவது பாலிடிக்ஸ் இருக்குமா, இல்லை ஏதாவது சூழ்நிலையா? சூழ்நிலை தான், எல்லாமே சூழ்நிலை தான், வேற எதுவும். இப்போ லோ பட்ஜெட் படம் இருக்குன்னு வச்சிங்களேன், ஒரு 50 லட்ச ரூபாயில் ஒரு 1 கோடி ரூபாயில் பட்ஜெட்டில் எடுப்பாங்க. அப்போ எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு கொஞ்சம் முக்கியமான கேரக்டர்ஸ்லாம் கொடுத்து எடுப்பாங்க. பட் அவங்களோட சூழ்நிலை ரிலீஸ் ஆகாமல் இருக்கலாம், இல்லை ஃபினிஷ் ஆகாமல் இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு பட்ஜெட் ப்ராப்ளமாக இருக்கலாம். அது என்ன ரீசன் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அது வரும். சில உப்மா கம்பெனியும் இருக்குது. அது இருக்க தான் செய்யும் மேடம். மேடம் சினிமாவில் ஒரு கோர் ஆஃப் சினிமான்னு ஒன்று இருக்குது மேடம். அதை சுற்றி ஒரு 10 சர்க்கிள் இருக்குது. நீங்கள் இந்த 10 சர்க்கிளும் தாண்டி வந்தால் தான் இந்த கோர் ஆஃப் சினிமாவில் நீங்கள் ஒரிஜினல் சினிமா உள்ளே வர முடியும். இந்த ஒரிஜினல் சினிமாவில் வர்றதுக்கு நீங்கள் ஒரு 10 சர்க்கிள் தாண்டணும். இந்த 10 சர்க்கிளை தாண்டறதுக்குள்ளே நம்மளுக்கு ஏஜ் ஆகிடும். சில பேர் ரெக்கமெண்டேஷனு, சில பேர் ஃபேமிலி, சில பேர் சினிமா ஃபேமிலி, அவங்கெல்லாம் டக்குன்னு வந்துடுவாங்க. பட் சினிமா ஆசைப்பட்டு ஊர்லேருந்து கிளம்பி வந்தவங்க இந்த 10 சர்க்கிளை தாண்டி ஆகணும். அது எல்லா கம்பெனியும், எல்லா ஜாபும், எல்லா சுச்சுவேஷன்லையும் எல்லாருக்கும் அது மாதிரி அமையும். சினிமாலேயும் அது இருக்குது. இதெல்லாம் தாண்டி வந்து அந்த அனுபவத்தெல்லாம் கற்று அப்படி வரணும். வந்தால் தான் அந்த கோர் ஆஃப் சினிமாவில் வந்தால் தான் அந்த பேர் கிடைக்கும். பட் எனக்கு இது எல்லாமே நடந்திருக்கு. இது எல்லாமே எனக்கு வந்து ஒரு காலேஜ் மாதிரி. நான் ஒரு 10 உப்மா கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணியிருப்பேன். எனக்கு அது ஃபெயிலியர் தான். பட்டு ஃபெயிலியர்னால் 10% தான் ஃபெயிலியர், 90% அது எனக்கு சக்ஸஸ். ஏன்னா எனக்கு அது ஒரு ஸ்கூல் மாதிரி. அங்கே என்னென்னலாம் நான் கற்றுக்கிறேன், எதை தப்பு பண்ணக்கூடாது, எதை பண்ணணுங்கிறதெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நமக்கு கிடைக்காது எங்கேயுமே. பெரிய படத்தில் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அந்த அனுபவம் கிடைக்காது. இங்கே இதெல்லாம் கற்றுக்கிட்டு அங்கே போயிட்டோம்னா அங்கே டக்குன்னு எல்லா இதுவும் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரிபிள் டியில் நான் பண்ண பார்த்தீங்களா, அதனோட அனுபவம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபெயிலியர் ஆன படத்தில் பண்ணது, நான் ஃபெயிலியர் ஆன இடத்துல பண்ணது தான். அவ்வளவும் அங்கேருந்து கற்றுக்கிட்டு அங்கே போய் சக்ஸஸ் பண்ணுவேன். அங்கே போய் நான் எதுவுமே கற்றுக்கல. அங்கே கற்றுக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. நான் சொல்றது புரியுதுங்களா இல்லை உங்களுக்கு? எல்லாமே இங்கிருந்து போனது தான். அதான் ஒவ்வொரு படமும் நமக்கு ஒவ்வொரு விஷயத்த கற்றுக் கொடுக்கும். ஆமாம், கண்டிப்பாக. எல்லா இடத்துலையுமே சரி, நான் ஆல்மோஸ்ட் எல்லா டாப் மோஸ்ட் டைரக்டர்கிட்டையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லா டாப் ஹீரோயினி கூடவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால் நம்மளுக்கு தெரியும் எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், எப்படி நான் கற்றுங்கிறத நான் சிம்பிளாக சொல்கிறேன் கேளுங்க. நான் கேமரா முன்னாடி நடிக்கணும்னா நான் கேமரா பின்னாடி முதல்ல நடிக்கணும். கேமரா பின்னாடி நான் நடித்தா மட்டும்தான் நான் கேமரா முன்னாடியே வர முடியும். ரொம்ப கஷ்டம். புரியுதுங்களா? சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. கேமரா பின்னாடி அவ்வளோ நடிக்கணும் நான். முடியுமா? அதுதான் அனுபவம். எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும். நான் வீட்டை விட்டு வெளியே சினிமாவுக்கு நான் வெளியே வந்தேன். சுப்பிரமணி அங்கே வீட்டில் வச்சுட்டு தான் நான் வர முடியும். நான் சுப்பிரமணியோடு நான் இங்கே வந்தேன்னா என்னால் பிழைக்கவும் முடியாது, நடிக்கவும் முடியாது, சான்ஸும் வாங்க முடியாது, கிடைக்கவும் கிடைக்காது.